வணக்கம். செல்வகுமாரின் 2025 மே 12 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு தேதி மே 12. 12 அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு கேரளா கர்நாடகாவிலே தொடங்கும் மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை இரவில் இடிமழை பொழிவை கொடுக்கும். அது இரவிலே சற்று உள்ளேயும் வந்து ஆங்காங்கே கொடுக்கும். நாளை 13ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுத்துக்கொண்டு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்துக்கொண்டு ஆந்திர எல்லையோரத்திற்கும் ஆந்திராவிற்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை நாளைக்கு ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். நாளை மறுதினம் 14ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கப்பெறும். 14ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. 15ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட கனமழை பொழிவை கொடுக்கும். 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி நாளாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய 30ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை போல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அனைத்து உள் மாவட்டங்களுக்கும், குறிப்பாக கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக, மழைப்பொழிவு நேரமும் கூடும், மழைப்பொழிவோட அளவும் கூடும், மழையோட அளவும் கூடும். ஆகவே வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். வரக்கூடிய 14ஆம் தேதிக்கு மேல் வங்கக்கடலோரம் 8 மழை, வங்கக்கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு மாத இறுதி வரை இருந்து கொண்டிருக்கும். கோடை குளிர போகிறது, வெயில் தனிய போகிறது, நல்ல மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதலாக கொடுக்க போகிறது. விரிவான அறிக்கையை பார்த்திருக்கவும்.